ಉನ್ನತಿಸುತ್ತಾರೆ, ಮೇಲ್ಮೈಪಡಿಸುತ್ತಾರೆ, பெரிய காரியங்களை செய்வார். அதனை கர்த்தர் ஏற்றதற்காக நன்றி சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ನಾಮದಲ್ಲಿ வாழ்த்தி வரவேற்கிறேன். ಸ್ವಾಗತ ಕೋರಿ ಬರಕೆ ಮಾಡುತ್ತೇವೆ. உங்களோடு இருப்பாராக. ದೇವರ ನಿಮ್ಮೊಂದಿಗಿರಲಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕಾಲೇ ತೆಸಲೋನಿಕೇಯರಲ್ಲಿ ವಾಸಿಸುತ್ತದೆ. ಬೆಳಗ್ಗೆ ನಾವು ತೆಸಲೋನಿಕೇಯರಲ್ಲಿ ಓದಿದ ಪ್ರಕಾರ ಸಮಾಧಾನத்தின் தேவனவர், ಸಮಾಧಾನ ದೇವರವರು உங்களோடு கூட இருப்பாராக. ನಿಮ್ಮೊಂದಿಗಿರಲಿ. ವಾರ್ತೆಯಿಂಬಡಿ ಇದರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ನಾನು உங்களை வாழ்த்துகிறேன். ನಿಮ್ಮ ಸ್ವಾಗತಿಸುತ್ತೇವೆ. லைவ்ல பார்க்கிற உங்களோடும் கர்த்தர் இருப்பாராக. ದೇವರಿಗೆ ನೋಡುವುದು ದೇವರಿರಲಿ. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ದೇವರಿನೊಂದಿಗೆ ನಡೆಸಲಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போவோம். ದೇವರ ಮಾತಿಗೆ ನೆಟ್ಟಿಗೆ ಹೋಗೋಣ. வார்த்தையை கேட்க கர்த்தர் நமக்கு கருணை தருவார். ದೇವರ ಮಾತಿಗೆ ಕೃಪೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ದೇವರ ಮುಂದೆ ತೆಗೆದವರು ಓದೋಣ. தானியேல் எழுதின புத்தகம் ದಾನಿಯೇಲನ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 12ாம் அதிகாரம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ 10ாம் ವಚನ. 10ನೇ ವಾಕ್ಯ. ಅನೇಕರು ತಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿ ಶುಭ್ರ ಮಾಡಿಕೊಂಡು ಶೋಧಿತರಾಗುವವರು, ದುಷ್ಟರಾಗಿಯೇ ನಡೆಯುವರು. ಅವರಲ್ಲಿ ಯಾರಿಗೂ ವಿವೇಕವಿರದು, ಜ್ಞಾನಿಗಳಿಗೆ ವಿವೇಕವಿರದು. நான் சொன்னது போல ಬೆಳಗ್ಗೆ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ செய்தியினுடைய தலைப்பு ಸಂದೇಶದ ಮುಖ್ಯ அசட்டை பண்ணினால் ಅಸಡ್ಡೆ ಮಾಡುವುದಾದರೆ அவதிப்படுವೆ. ನಾಚಿಕೆ ಪಡುತ್ತೀಯ. தேவனுடைய ದೇವರ வார்த்தையை, ಮಾತನ್ನು, வசனத்தை, ವಾಕ್ಯಗಳನ್ನು, ஊழியக்காரர் பேசுகிறதை, ಸೇವಕರ ಮಾತಾಡುವುದನ್ನು, ஊழியக்காரனுடைய வார்த்தையை ಸೇವಕರ ಮಾತನ್ನು நாம் அசட்டை பண்ணுவோமானா, ನಾವು ಅಸಡ್ಡೆ ಮಾಡುವುದಾದರೆ, ಅದಕ್ಕೆ செவிகொடாமல் போவோமானா, ಅದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡದೆ ಹೋಗುವುದಾದರೆ நம்முடைய வாழ்க்கை என்னவாகும்? ನಮ್ಮ ಜೀವಿತ ಏನಾಗುತ್ತೆ? நாம் கஷ்டப்பட வேண்டியதாய் ಅದಕ್ಕೆ இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் சாட்சியாய் ಈ இருக்கிறார்கள். ಪರಿಶುದ್ಧವಂತರ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நானும் ஒரு சாட்சியாய் இருக்கிறேன். ಬೋಧಕರು ನಮಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதலால் வாசித்த வார்த்தையை கவனிப்போம். ನಾವು ಓದಿದ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸೋಣ. தானியேல் எழுதுகிறார், ದಾನಿಯೇಲನು ಬರೆಯುತ್ತಾನೆ, ಅನೇಕರು சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு ಶುದ್ಧೀಕರಿಸಿ ಶುಭ್ರ ಮಾಡಿಕೊಂಡು உடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். ಶೋಧಿತರಾಗಿ ಆಗುವರು. துன்மார்க்கரோ ದುಷ್ಟರು துன்மார்க்கமாய் நடப்பார்கள். ದುಷ್ಟರಾಗಿಯೇ ನಡೆಯುವರು. துன்மார்க்கரில் ஒருவனோ ದುಷ್ಟರಲ್ಲಿ ಒಬ್ಬನು உணரான். ವಿವೇಕವಿರುವುದು, ஞானவான்களோ ಜ್ಞಾನಿಗಳಿಗೆ உணர்ந்து கொள்வார்கள். ವಿವೇಕವಿರುವುದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஞானவர்த்திலே ஞானி எழுதுகிறார், ಜ್ಞಾನத்தில் ಜ್ಞಾನಿ ಬರುತ್ತಾನೆ. பொன்னையும் வெள்ளியும் சம்பாதிப்பதை விட ಇವನ್ನ ಬೆಳ್ಳಿಯ ಸಂಪಾದನೆ ಮಾಡೋದಕ್ಕಿಂತ எதை சம்பாதிக்க சொன்னா, ಯಾರು ಸಂಪಾದನೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳ್ದ? ஞானத்தை சம்பாதி. ಜ್ಞಾನವನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಕ್ಕೆ. ಏನೆಂದರೆ ஞானவானாய் நீ இருந்தா மாத்திரம்தான் ಜ್ಞಾನವಂತನಾಗಿ ಇದ್ದರೆ ಮಾತ್ರವೇ உணர்வு உண்டாகுமா, ತಿಳುವಳಿಕೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. ನನ್ನನ್ನು ಚುಚ್ಚು ಮಾತಾಡುದು. யாரோ பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டாங்க. ಯಾರ ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ಹೇಳ್ಬಿಟ್ರು. நான் கேக்குறேன், ಪಾಸ್ಟರ್ ಕೇಳ್ತಾರೆ, நம்ம ஆராதிக்கிற தெய்வம் ನಮ್ಮ ಆರಾಧಿಸುವ ದೇವರು ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರಾ? எலியா சொல்கிறார், 124 ಹೇಳುತ್ತಾರೆ, காக்கிறவர் ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಕಾಯುವವರು உறங்குகிறதும் இல்லை, ತೂಕಡಿಸುವುದಿಲ್ಲ, தூங்குகிறதும் இல்லை. ನಿದ್ರಿಸುವುದಿಲ್ಲ. அப்ப நாம் ஆராதிக்கிற தெய்வம் ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಯಾರು? அவருக்கு கண்ணு திறந்திருக்கு. ಅವರಿಗೆ ಕಣ್ಣು ಎಚ್ಚರಿಕೆ. எதுக்கு? ಏನಕ್ಕೆ? மோடி என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்கு. ಮೋದಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡೋದಕ್ಕ. இங்க இருக்கிற பாவிகள் என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு. ಇಲ್ಲಿರುವ ಪಾಪಿಗಳು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡೋದಕ್ಕ. ಇಲ್ಲ, நீ என்ன பண்றன்றதான் கவனிக்கிறா. ನೀ ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ ಗಮನಿಸುತ್ತಾರೆ. ಏನಕ್ಕೆ? உனக்கு அவர் தெய்வமாய் இருக்கிறார். ನಿನಗೆ ಅವರು ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த மனிதனெல்லாம் அவருடையவர்கள் தான். ಈ ಮನುಷ್ಯರೆಲ್ಲ ಅವರ ಜನರೇ. எல்லாரும் அவரால் படைக்கப்பட்டவர்கள். ಎಲ್ಲ ಅವರ ಸೃಷ್ಟಿಯಾದ யாவுக்கும் அவர்தான் கர்த்தர். ಜೀವವಿಲ್ಲ ಎಲ್ಲರಿಗೂ ಅವರೇ ದೇವರು. ಆದರೆ யாரை நடத்துகிறார்? ಯಾರು ನಡೆಸುತ್ತಾರೆ? தம்மை விசுவாசிக்கிறவர்களை நடத்துகிறார். ನಮ್ಮವರನ್ನು நம்பி தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறார். ನಂಬಿ ಅದರ ಹತ್ರ ಬರುವವರಿಗೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த அறிவு எப்படி வந்தது? ಆ ಬುದ್ಧಿ ನಮಗೆ ಯಾರಿಗೆ ಬಂದಿತು? ನಾವು சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, ಸತ್ಯವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ, இந்த அறிவை நாம் அடைவதற்கு தேவனுடைய குமாரன் தேவர மகன் இயேசு வந்து நமக்கு புத்தியை தந்தருளினார். புத்தியை ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வெளியில அங்க இருக்குது, அது இல்லை.
வேத வசனத்தின்படி விக்கிரகம்னா என்ன? தெய்வம் அல்லாத, ದೇವರಲ್ಲದೆ, சபை இல்லாத, ಸಭೆ ಇಲ್ಲದೆ, வேத வசனம் இல்லாம, ಸತ್ಯದ ವಾಕ್ಯವಿಲ್ಲದೆ, ஜெபம் இல்லாம, ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದೆ, இதெல்லாம் உனக்கு முக்கியமோ? ಯಾವ್ದೆಲ್ಲ ನಿಮಗೆ ಮುಖ್ಯವೋ ಅದೆಲ್ಲ விக்கிரகம்னு சொல்லி இருக்கிறார். ವಿಗ್ರಹ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ನಾವೇನು ತಿಳಿಸುತ್ತೇವೆ? நம்ம விட்டு வந்த, ನಾವು ಬಿಟ್ಟು ಬಂದ உலகத்தின் தெய்வமெல்லாம் ಈ ಲೋಕದ ದೇವರೆಲ್ಲ விக்கிரகம்னு, ವಿಗ್ರಹ ಎಂದು. அதை குறித்து வேதம் சொல்லல. ಅದಕ್ಕೂ ಸತ್ಯನೇ ಇಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. எது உனக்கு ஃபர்ஸ்ட்? ಯಾರು ನಿಮಗೆ ಮುಖ್ಯ? தெய்வம் அல்லாம, ದೇವರಲ್ಲದೆ, உன் பிள்ளை, உன் வேலை, ನಿನ್ನ ಮಕ್ಕಳ உன் ಕೆಲಸ, ஆசை, உன் எண்ணம், உன் புத்தி, ನಿನ್ನ ಆಸೆ, ನಿನ್ನ ಯೋಚನೆ, எதெல்லாம் நீ முன்னாடி வைக்கிறியோ ನೀ ಯಾರೆಲ್ಲ ಮುಂದೆ ಇಡುತ್ತೀಯೋ அதெல்லாம் விக்கிரகம். ಅದೆಲ್ಲ ವಿಗ್ರಹ. என்ன சொல்லுகிறார்? ಆಗ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? பிள்ளைகளே, ಮಕ್ಕಳೇ, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகுங்க. ವಿಗ್ರಹಗಳಿಗೆ ದೂರವಾಗಿರು. இவைகளுக்கு விலகி ಇವುಗಳಿಗೆ ದೂರವಾಗಿರು. உங்களை காத்துக்கொள்ளுங்க. ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿ. ஏன்னா ಯಾಕೆಂದರೆ இந்த ரட்சிப்பு ಈ ರಕ್ಷಣೆ சும்மா வரல. ಸುಮ್ಮನೆ ಬಂದಿಲ್ಲ. இயேசு வந்ததாலே உனக்கு வந்தது. ಯೇಸು ಬಂದಿದ್ದರಿಂದ ನಿಮಗೆ ಬಂದಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடைசியா ஒரு வசனத்தை ಕೊನೆಯಾಗಿ ಒಂದು நாம் ವಾಕ್ಯವನ್ನು வாசிப்போம். ನಾವು ಓದೋಣ. பேதுரு எழுதின வசனம். Book of First Peter 1 ಪೇತ್ರನು 4:4. 4:4. ತಾವು ಮಾಡುವ ಅಪರಿಮಿತವಾದ ಪಟ್ಟಿಗತನದಲ್ಲಿ ನೀವು ಇದಕ್ಕೆ ಅವರು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ದೂಷಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அந்த துன்மார்க்க உலகிலே ಆ ದುಷ್ಟನ ದಾರಿಯಲ್ಲಿ அவர்களோடு நீங்கள் ಅವರೊಂದಿಗೆ ನೀವು விழாமல் இருக்கிறதுனாலே ಬೀಳದಿರುವುದಕ್ಕಾಗಿ அந்த துன்மார்க்கர்கள் ஆச்சரியப்பட்டு ಆ ದುಷ್ಟರು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟು உங்களை தூஷிக்கிறார்கள். ನಿಮ್ಮನ್ನು ದೂಷಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. சோ பாவத்துக்கு விலகி இருக்க, ಪಾಪಕ್ಕೆ ದೂರವಾಗಿರು. துன்மார்க்கனுடைய வழிக்கு விலகி இருக்க, ಪಾಪ ದುಷ್ಟನ ದೂರಕ್ಕೆ தொடர்ந்து நீதிமானாய் பரிசுத்தவானாய் வாழ்வதற்கு ನೀತಿವಂತನಾಗಿ ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿಸಲು அவர் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார். ಅವರು ನಮಗೆ ಬುದ್ಧಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. துன்மார்க்கனுடைய வழியை சாராமல், ಆದ್ದರಿಂದ ದುಷ್ಟರ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯದೆ, பாவிகளுடைய வழியில் நில்லாமல், ಪಾಪದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳದೆ, தொடர்ந்து நீதிமானாக ಬಿಡದೆ ನೀತಿವಂತರಾಗಿ, தொடர்ந்து ஓடு, ಬಿಡದೆ ಓಡಿ கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ದೇವರನ್ನು ಇರುತ್ತಾರೆ. 6 நாள் வேலை செய்தார். 6 ದಿನ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರು. 7ஆம் நாளிலே 7 ದಿನಗಳಲ್ಲಿ தெய்வம் ದೇವರು ஓய்ந்திருந்தார். ವಿಶ್ರಮಿಸಿಕೊಂಡರು. ரெஸ்ட்ல இருந்தாராம். ವಿಶ್ರಮಿಸಿಕೊಂಡರು. ಅದನ್ನು தன்னுடைய சிருஷ்டிக்கு ತನ್ನ ಸೃಷ್ಟಿಗೆ கட்டளையாய் சொல்லுகிறார். ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. கர்த்தருடைய நாளை நீ விட்டுறக்கூடாது. ದೇವರ ದಿನವನ್ನು ಬಿಡಬಾರದು. ஞாயிற்றுக்கிழமை ಭಾನುವಾರ. இப்போ ಈಗ நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ನಮ್ಮ ಪಾಶು ಮನೆ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ திப்புசாமி, இப்ப திப்புசாமி வந்து ತಿಪ್ಪೇಸ್ವಾಮಿ ಬಂದು ஐசக்க கரித்தார். ಐಸಕ್ ಬರದಂತಾರೆ. ஐசக் யாரு? ಐಸಕ್ ಯಾರು? கிறிஸ்டியன். ಕ್ರಿಶ್ಚಿಯನ್. பைபிள் பேர் வச்சிருக்கிறாரு அவரு. ಸತ್ಯದ ಹೆಸರಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்ப திப்புசாமிக்கு ஐசக்கு என்ன வித்தியாசம்? ತಿಪ್ಪೇಸ್ವಾಮಿ ಐಸಕ್ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? இவர் கிறிஸ்டியன், ಇವರು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್, அவர் நாட் கிறிஸ்டியன். ಅವರು ಹಿಂದೂ. அல்லேலூயா. 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 இப்போ ಈಗ திப்புசாமி அண்ணன் வந்து ತಿಪ್ಪೇಸ್ವಾಮಿ ಅಣ್ಣ ಬಂದು நம்ம ஐசக் கிட்ட சொல்றாரு. ಐಸಕ್ ಪದ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஐசக் ಐಸಕ್ என் ஃப்ரெண்டு போன் பண்ணா, ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಫೋನ್ ಮಾಡಿದ. சிவாஜி நகர்ல ಶಿವಾಜಿನಗರದಲ್ಲಿ இன்னைக்கு ಇವತ್ತಿಗೆ புலி மாംசம் வெறும் கேஜி 100 rupees. ಕುರಿ ಮಾಂಸ ಬೇರೆ ಕೆಜಿ 100 ರೂಪಾಯಿ. என்னது? ಏನು? only 100 rupees. ಬೇರೆ 100 ರೂಪಾಯಿ. வா நான் போறேன். ಬಾ ನಾನು ಹೋಗ್ತೇನೆ. ನಿನ್ ಜೊತೆ ಬಾ. ನನ್ನ ಜೊತೆ ಬಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப ஐசக்கோட பதில் என்னவா? ಐಸಕ್ ಪದರ ಉತ್ತರ ಏನಾಗಿರುತ್ತೆ? ஏன்னா இவர் கிறிஸ்டியன், ಇವರು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್, அவர் நான் கிறிஸ்டியன். ಅವ್ರು ಹಿಂದೂ. அவர் கூப்பிடுறாரு. ಅವ್ರು ಹೋಗ್ತಾರೆ. இப்ப கிறிஸ்டியன் சொல்றாரு, ಇವ್ರು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಹೇಳ್ತಾರೆ. ஏப்பா ಯಪ್ಪ திப்பசாமி ತಿಪ್ಪೇಸ್ವಾಮಿ நீ போ, ನೀನು ಹೋಗು. நான் வரமாட்டேன். ನಾನು ಬರೋದಿಲ್ಲ. நான் சர்ச்சுக்கு போவோம். ನಾನು ಚರ್ಚಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. போலன்னா பாஸ்டர் திட்டுவார் வேற, ಹೋಗಿ ಪಾಸ್ಟ್ ಬೈತಾರೆ. போலன்னா பாஸ்டர் கேட்பார் வேற. ಹೋಗಿ ಪಾಸ್ಟ್ ಕೇಳ್ತಾರೆ. அதனால ಆದ್ರಿಂದ நான் சர்ச்சுக்கு போகணும். ನಾನು ಚರ್ಚಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப திப்புசாமி போயிட்டாரு. ಈಗ ತಿಪ್ಪೇಸ್ವಾಮಿ ಹೋಗ್ಬಿಟ್ರು. நம்ம அண்ணன் டேவிட் வர்றாரு. கீழ் வீட்டுல இருக்கிறது. ಕೆಳ ಮನೆ ಇರೋರು. கீழ் வீட்டுல யாரு இருக்கிறா? ಕೆಳ ಮನೆ ಯಾರಿರ್ತಾರೆ? பக்கத்து மனையில திப்புசாமி, கலகட மனையில ಕೆಳಗ ಮನೆಯಲ್ಲಿ நம்ம டேவிட் அண்ணா இருக்கிறார். ಡೇವಿಡ್ ಇದ್ದಾರೆ. இப்போ டேவிட் வந்து ಡೇವಿಡ್ ಬಂದು ஐசக் ಐಸಕ್ வா, ಬಾ ಯಶವಂತಪುರ ಮಾರ್ಕೆಟ್ல ಯಶವಂತಪುರ ಮಾರ್ಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಮೀನು ಮೀನು only 50 rupees. ಬೇರೆ 50 ರೂಪಾಯಿ. ಎಷ್ಟು? 50 rupees ஐசக் கிட்ட சொல்றாரு. 50 ರೂಪಾಯಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இப்போ ஐசக்கோட ಐಸಕ್ வார்த்தை என்னவா இருக்கும்? ಮಾತು ಏನಾಗಿರುತ್ತೆ? ಹೋಗ್ತೀನಿ
ಹೋಗ್ತೀನಿ. ಯಾಕಂದ್ರೆ ಯಾಕೆಂದರೆ ಹೋಗ್ತದೆ ತಿಪ್ಪಸ್ವಾಮಿ ಅಲ್ಲ, ಕೂಗಿದ ತಿಪ್ಪೇಸ್ವಾಮಿ ಅಲ್ಲ, ಹೋಗ್ತದೆ ಯಾರೇ? ಕೂಗಿದ್ದಾರು ಡೇವಿಡ್ ಯಾರೇ? ಡೇವಿಡ್ ಯಾರು? கிறிஸ்டியன். ಕ್ರಿಶ್ಚಿಯನ್. பைபிள் ಹೆಸರು, ಸತ್ಯದ ಹೆಸರು. அப்ப உடனே அவருக்கு சிந்தை வருது, ಅವರಿಗೆ ತಕ್ಷಣ ಚಿಂತೆ ಬರುತ್ತೆ. டேவிட் சர்ச்சுக்கு போல, ಡೇವಿಡ್ ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗಿದ್ದಿಲ್ಲ. டேவிடே சர்ச்சுக்கு போல, நம்ம எதுக்கு போகணும்? ಡೇವಿಡ್ ಚರ್ಚ್ಗೆ ನಾನೇನ್ ಹೋಗ್ಬೇಕು? ரெண்டு கிறிஸ்டியனும் சேர்ந்து இப்ப மார்க்கெட்டுக்கு பேரு. ಇಬ್ರು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಸೇರಿ ಮಾರ್ಕೆಟ್ ಹೋಗಿದೆ. அல்லேலூயா. ಅಲ್ಲೇಲೂಯಾ. பிசாசுக்கு ತಂತ್ರ ಕೂಡ தெரியாது. ಸೈತಾನ ಈ ತಂತ್ರ ಕೂಡ ಗೊತ್ತಿರಲ್ವಾ? ತಿಪ್ಪುಸ್ವಾಮಿಯ ಊಟ ತಿಪ್ಪೇಸ್ವಾಮಿ ಬಿಟ್ರೆ ಐಸಾಕು ಚರ್ಚಿಗೆ போயிடுவான், ಚರ್ಚಿಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾನೆ. அதனால ತಿಪ್ಪುಸ್ವಾಮಿ வேணாம் ಅಲ್ಲಿ நமக்கு, ತಿಪ್ಪೇಸ್ವಾಮಿ ಬೇಡ ನಮಗೆ. ಡೇವಿಡ್ வேணும் நமக்கு, ಡೇವಿಡ್ ಬೇಕು ನಮಗೆ. ஜேம்ஸ் வேணும், ಜೇಮ್ಸ್ ಬೇಕು. இப்ப ಈಗ பல ತಿಪ್ಪುಸ್ವಾಮಿ ಎಲ್ಲ ಅನೇಕ ತಿಪ್ಪೇಸ್ವಾಮಿ ಅಲ್ಲ, ಡೇವಿಡ್, ஜேம்ஸ், ಡೇವಿಡ್, ಜೇಮ್ಸ್, பீட்டர் அப்படின்னு என்ன பண்ணிட்டான்? ಆ ರೀತಿ ಅಂತ ஆபிரகாம்ன்ற பேர்ல அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். ಅಬ್ರಹಾಮನ ಹೆಸರು ಉಪಯೋಗಿಸಿ அவர்களை கொண்டு ಅವರನ್ನು கிறிஸ்தவனை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். ಕ್ರಿಸ್ತರನ್ನು ವಂಚಿಸುತ್ತಾನೆ. இந்த அறிவு இல்லாமையினாலதான் ಈ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದೆ ನಮ್ಮಿಂದ இன்னைக்கு ಇವತ್ತಿಗೆ கிறிஸ்தவத்தினுடைய ಕ್ರಿಸ್ತನ வீழ்ச்சி விழுந்து போகிறதற்கு, ಬೀಳ್ತು ಹೋಗುವುದಕ್ಕೆ, கிறிஸ்தவம் பின்னடைகிறதற்கு, ಕ್ರಿಸ್ತರಿಂದ ಕ್ರಿಸ್ತರನ್ನು எதிர்க்கலாம் என்ற நிலை உருவானதற்கு காரணம் ಎದುರಿಸಬಹುದಂತ ಯೋಚನೆ ಆಗಿದೆ. ಕಾರಣ பிசாசின் தந்திரங்களை அறியாமல் போனது. ನಾವು ಸೈತಾನ ತಂತ್ರ ಅರಿಯದೆ ಹೋಗಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நேரம் கடந்து போகிறது. ಸಮಯ ಹಾದು ಹೋಗಿದೆ. அப்போ ಆಗ நம்முடைய ನಮ್ಮ காரியம் எப்படி இருக்கணும்? ಕಾರ್ಯ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವುದು ಇಂಥದ್ದೆಂದು உணர்வு இருக்க வேண்டும். ತಿಳುವಳಿಕೆ ಇರಬೇಕು. அல்லேಲೂಯಾ. வேத வசனம் ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯವು வாசிக்காம ಓದದೆ ஒரு நாளை விடாதே. ಒಂದಿನ ಬಿಡಬೇಡ. சொல்லி இருக்கேன், ಮೊದಲೇ ಹೇಳಿದ್ದಾರೆ, அவ்வளவு வசனம் வாசிக்கிறியோ ಎಷ್ಟು ವಾಕ್ಯ ಓದ್ತೀಯೋ அவ்வளவு கர்ம சனியை வெளியே போயிடும். ಅಷ್ಟು ಕರ್ಮವಚನಿ ಆಚೆ ಹೋಗುತ್ತದೆ. சனி என்ன ಶನಿ ಅಂದ್ರೆ அதெல்லாம் உனக்கு செழிப்பாக்குதோ, ಯಾವ್ದೆಲ್ಲ என்னடா இது ஏமாபாரி பட்டாரு ಏನು ಯಾವ್ದು அப்படின்ற பிரச்சனை ಆ ರೀತಿ இன்னது என்பதை ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವುದು ಇಂಥದ್ದೆಂದು நீ உணர்ந்து கொள்ளணும். ನೀ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. Hallelujah. 1 John 5:20. ಅವರ ಮಗನು ಬಂದು ನಾವು ಸತ್ಯವಾಗಿರುವುದನ್ನು ಅರಿತು ಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ನಮಗೆ ವಿವೇಕವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆಂಬುದು ನಮಗೆ ಗೊತ್ತದೆ, ಮತ್ತು ನಾವು ದೇವರ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವವರಾಗಿ ಸತ್ಯವಾಗಿರುವುದರಲ್ಲಿದ್ದೇವೆ. ಆತನು ಸತ್ಯ ದೇವರು ನಿತ್ಯ ಜೀವವಾಗಿದ್ದಾನೆ. Hallelujah. சத்தியத்தை அறிவது உணர்வுள்ளவர்களாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்வதற்கு இந்த ஞானம் கிருபை எப்படி வந்தது? இயேசு இந்த பூமிக்கு வந்து நமக்கு புத்தியை கொடுத்தார். இவரே மெய்யான தேவனும் மெய்யான தேவனும் ஜீவனுமாய் இருக்கிறார். ಜೀವವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. இப்ப சொல்லுகிறார், ಈಗ ಹೇಳುತ್ತಾರೆ, பிள்ளைகளே. ಮಕ್ಕಳೇ. எப்படி? ಯಾವ ರೀತಿ? எப்படி? ಯಾವ ರೀತಿ? நீதிமான் தான் அவருடைய பிள்ளைகள், ನೀತಿವಂತರ ಮಕ್ಕಳು. இப்ப என்ன சொல்லுகிறார்? ಈಗ ಹೇಳ್ತಾರೆ, பிள்ளைகளே ಮಕ್ಕಳೇ, நீங்கள் ನೀವು விக்கிரகங்களுக்கு விலகி. ವಿಗ್ರಹಗಳಿಗೆ ದೂರವಾಗಿರುವಂತೆ. விக்கிரகம்னா என்ன? ವಿಗ್ರಹ ಅಂದ್ರೆ ಏನು? ದೇವರಲ್ಲದೆ, சபை இல்லாத, ಸಭೆ ಇಲ್ಲದೆ, வேத வசனம் இல்லாம, ಸತ್ಯದ ವಾಕ್ಯವಿಲ್ಲದೆ, ஜெபம் இல்லாம, ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದೆ, இதெல்லாம் உனக்கு முக்கியமோ? ಯಾವ್ದೆಲ್ಲ ನಿಮಗೆ ಮುಖ್ಯವೋ ಅದೆಲ್ಲ விக்கிரகம்னு சொல்லி இருக்கிறார். ವಿಗ್ರಹ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ನಾವು விட்டு வந்த ನಾವು ಬಿಟ್ಟು ಬಂದ உலகத்தின் தெய்வமல்ல, ಈ ಲೋಕ ದೇವರೆಲ್ಲ விக்கிரகம்னு ವಿಗ್ರಹ ಎಂದು. அதை குறித்து வேதம் சொல்லல. ಅದಕ್ಕೂ ಸತ್ಯನೇ ಇಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. எது உனக்கு ஃபர்ஸ்ட்? ಯಾರು ನಿಮಗೆ ಮುಖ್ಯ? தெய்வம் அல்லாம ದೇವರಲ್ಲದೆ உன் பிள்ளை, உன் வேலை, ನಿನ್ನ ಮಕ್ಕಳ உன் ಕೆಲಸ, ஆசை, உன் எண்ணம், உன் புத்தி, ನಿನ್ನ ಆಸೆ, ನಿನ್ನ ಯೋಚನೆ, எதெல்லாம் நீ முன்னாடி வைக்கிறியோ ನೀ ಯಾರೆಲ್ಲ ಮುಂದೆ ಇಡುತ್ತೀಯೋ அதெல்லாம் விக்கிரகம். ಅದೆಲ್ಲ ವಿಗ್ರಹ. என்ன சொல்லுகிறார்? ಆಗ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? பிள்ளைகளே, ಮಕ್ಕಳೇ, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகுங்க. ವಿಗ್ರಹಗಳಿಗೆ ದೂರವಾಗಿರು. இவைகளுக்கு விலகி ಇವುಗಳಿಗೆ ದೂರವಾಗಿರು. உங்களை காத்துக் கொள்ளுங்க. ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿ. ಯಾಕೆಂದರೆ இந்த ரட்சிப்பு ಈ ರಕ್ಷಣೆ சும்மா வரல, ಸುಮ್ಮನೆ ಬಂದಿಲ್ಲ. இயேசு வந்ததாலே உனக்கு வந்தது. ಯೇಸು ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಬಂದಿದೆ. அல்லேலூயா. அந்த துன்மார்க்கனுடைய ஆசையிலே, ಆ ದುಷ್ಟನ ಆಸೆಯಲ್ಲಿ, துன்மார்க்க வழியிலே ಆ ದುಷ್ಟನ ದಾರಿಯಲ್ಲಿ நீ விழாமல் இருந்தா ನೀನು
ಬಿಡದೇ நீ ಇದ್ದರೆ கர்த்தருக்கானவன், ನೀ ದೇವರಿಗಿರುವವನು, உலகத்துக்கானவன் அல்ல. ನೀ ಲೋಕಕ್ಕಿರುವವನಲ್ಲ. உலகம் உன்னை கேலி செய்யும், ಲೋಕ ನಿನ್ನ ಕೇಳಿ ಮಾಡುತ್ತದೆ, உலகம் உன்னை தூசிக்கும். ಲೋಕ ನಿನ್ನ ದೂಷಿಸುತ್ತದೆ. அதை பத்தி கவலைப்படாத. ಅದು ಕುರಿತು ಚಿಂತೆ ஒரு ಪಡಬೇಡ. நாள் வருகிறது, ಒಂದು ದಿನ ಬರ್ತದೆ, கீழே போனவன் ಕೆಳಗೆ ಹೋದವನು, ஆண்டி ಆಂಟಿ, லாசருவே, ಲಾಜರನೇ, அக்கா அக்கா, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணேன்னு கேட்கிற காலம் வந்து கொண்டு இருக்கிறது. ಏನೋ ಹೆಲ್ಪ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಕಾಲ அதனால தான் உன்னை நீதிமானாய் வாழ சொல்லுகிறார். ಬರ್ತದೆ. ನೀತಿವಂತನಾಗಿ ಜೀವಿಸಲು என்று ಹೇಳ್ತಾರೆ. பவுல் எழுதுகிறார். ಇದು ಪೌಲನು ಬರೀತಾನೆ. ஆகையால் ಆದ್ದರಿಂದ சத்தியத்தை விசுவாசியாமல் ಸತ್ಯ ನಂಬದೆ, இந்த சத்தியத்தை ಸತ್ಯವನ್ನು கேட்காம ಕೇಳದೆ, இதற்கு செவிகொடாமல் நீ போவாயானால் ಇದಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡದೆ ಹೋಗುವುದಾದರೆ நீ ನೀನು கஷ்டப்பட போறது நிச்சயம். ಕಷ್ಟಪಡುವುದು ನಿಶ್ಚಯ. அததான் சொல்லுகிறார். ಅದೇ ಹೇಳುತ್ತಾರೆ. சத்தியத்தை விசுவாசியாமல் ಸತ್ಯ ನಂಬದೆ, அநீதியில் பிரியப்படுகிற ಹಸಿರು ಇಷ್ಟಪಡುವ அந்த துன்மார்க்கத்தில் ಆ ದುಷ್ಟನ தொடர்ந்து வாழ விரும்புகிறவன் ಬಿಡದೆ ಜೀವಿಸಲು ಇಷ್ಟಪಡುವ யாரானாலும் ಯಾರೇ ಆದರೂ ஆக்கினைக்குட்படுவான். ಅಗ್ನಿಗೆ ಬೀಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் தண்டனைக்கு தப்பான். ಅವನು ದಂಡನೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. முழங்கால் படியிட்டு ಮೊಣಕಾಲಾಗಿ